பிஜிடிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம திருக்குறள் அதான் பார்க்க போகிறோம். திருக்குறள் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் அது சமமானது என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. முக்கியமான சிலது கொடுத்துருக்குறோம். நமக்கு எது தேவை வந்தால் நமக்கு லக்கு தான். இதில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினே வரும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்று, நச்சப்படாதவன் செல்வம். இத்தொடரில் நச்சப்படாதவன் என்பதன் பொருள் யாது? பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் நச்சப்படாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலுமே விரும்பப்படாதவங்க அவங்க தான் நச்சப்படாதவங்க. அவங்களோட செல்வமும் யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல செல்வம் அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. 2, கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது? இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உயிரினும் மேலானது, ஒழுக்கமுடையவர், உண்மை பொருளை காண்பது, உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர். வலது பக்கம் ஒழுக்கம், மேன்மை அடைவர், அறிவு, அறிவுடையார். பாருங்க, உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர்னு இருக்குது. அது தவறு இல்லைங்களா? நமக்கே தெரியுது. உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அவங்க அறிவுடையவர் கிடையாது, அறிவு இல்லாதவங்க தான். சரினா உயிரினும் மேலானது ஒழுக்கம், ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், உண்மை பொருளை காண்பது அறிவு. அது எல்லாமே சரி தான். இது ஒன்று தான் பொருந்தாத இணை. அதனால் இதுதான் ஆன்சரு. இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 3, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கு. இடது பக்கம் அழிக்க வேண்டியவை பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல், நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர், ஆராயாத மன்னன். வலது பக்கம் ஆசை, சினம், அறியாமை, பெரும்பேறு, பிறர் நன்மை கருதுபவர், நாட்டின் வளத்தை பெருக்குவான். பொருந்தாத இணை கேட்குறாங்க. ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான். நாட்டின் வளத்தை பெருக்குவான் ஆராயாத மன்னன். அதுதான் தவறு. நாட்டின் வளத்தை பெருக்கி என்ன ஆக போகுது? ஆராய்ச்சி செய்யாமல் நாட்டின் வளத்தை பெருக்கிறது தவறு. அதுதான் அது பொருந்தாத இணை. அழிக்க வேண்டியவை ஆசை, சினம், அறியாமை, அது சரி. பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும் பேறு. அது பெரியோரை துணையாக்கி கொள்வது நல்ல விஷயம். நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர், பிறர் நன்மையை கருதுபவர். இது மூணுமே பொருந்தக்கூடிய இணை. இது ஒன்றும் பொருந்தாத இணை. 4, நச்சப்படாதவன் செல்வம். நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி யாது? ஸோ நம்ம அணி எல்லாமே ஒரு முறை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த திருக்குறளுக்கு ஓமை அணி, ஓமையை கூறுது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் இருக்கக்கூடிய அந்த நச்சு மரம் போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ ஓமை அணி, ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது ஓமை அணி. 5, பொறுத்துக. மேன்மை, வெகுளி, மயக்கம், இன்மைன்னு இருக்குது இடது பக்கம். வலது பக்கம் சினம், உயர்வு, வறுமை, அறியாமை. பார்த்திங்கன்னா மேன்மை அப்படின்னா உயர்வு, வெகுளி அப்படின்னா சினம், மயக்கம் அப்படின்னா அறியாமை, இன்மைன்னா வறுமை. இது உங்களுக்கு தெரியும், ஈஸியாக பொருத்திக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், ஈஸியாக பொருத்திடலாம். 6, உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது. நமக்கே தெரியும், ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 7, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பதில் அமைந்துள்ள நயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லூ இரண்டாவது எழுத்து அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை எனப்படும். ஸோ அதான் எதுகை ஆன்சரு. லூ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. 8, பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள்.
தமர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா துணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெரியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கு வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 9 முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதில் இன்மை என்பதன் பொருள். முயற்சியின்மை பார்த்தீங்கன்னா வறுமையை புகுத்தி விடும். அது பார்த்துக்கோங்க. முயற்சி செய்யலைன்னா வறுமை வந்துடும். அது உண்மைதானே. 10 பொறுத்துக ஒழுக்கமுடைமை மெய் உணர்தல் பெரியாரை துணைக்கோடல் கொடுங்கோன்மை இதெல்லாம் இடது பக்கம் இருக்குது. வலது பக்கம் 36வது அதிகாரம் 14வது அதிகாரம் 56வது அதிகாரம் 45வது அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அதிகாரம் என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்தணும். இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இந்தந்த அதிகாரத்தில் இந்தந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரம் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறோம். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வந்தால் எக்ஸாமில் அட்டன் பண்ணுங்கள். ஒழுக்கமுடைமை பார்த்தீங்க அப்படின்னா 14வது அதிகாரம். ஏதாவது லிங்க் பண்ணி படிங்க, வேறு வழி கிடையாது. 14 மெய் உணர்தல் வந்து 36வது அதிகாரம். மெய் அப்படின்னா 36 3 6 மெய். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா 45வது அதிகாரம். பெரியவர்களை வந்து துணைக்கு வச்சுக்கிறது 45 வயசில் பெரியவர்களை துணைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுங்கோன்மை அப்படின்னா 56வது அதிகாரம். கொடுமை பண்ணுறவன் 56வது அதிகாரத்துக்காரன் கொடுமை பண்ணுறவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கினாக்க கொடுங்கோன்மைன்னு நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். 11 உயிரினும் ஓம்பப்படுவது எது? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒழுக்கம் தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 12 நடுநிலையாக கடமை தவறாமல் டேஸ் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இந்த உலகமே உரிமை உடையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இரக்கம். 13 ஒழுக்கத்தினால் கிடைப்பது எது? ஒழுக்கத்தினால் மேன்மை கிடைக்கும். 14 இழுக்கத்தினால் கிடைப்பது எது? அடையக்கூடாத பழிகள் வந்து கிடைக்கும் இழுக்கத்தினால். ஒழுக்கத்தினால் மேன்மை கிடைக்கும், இழுக்கத்தினால பழிகள் கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. 15 பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுகிறார். ஸோ உலகத்தோடு பொருந்தி வாழ கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கல அப்படின்னா நீ நிறைய நூல் படித்தாலும் கல்லாதவராகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. 16 பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? இப்போ தான் பார்த்தோம். உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுகிறார். 18 ஒருவனது செல்வம் பயனற்றதாக போவது எப்போது? பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவருடைய செல்வம் பயனற்றதாய் போவோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. பிறருக்கு கொடுக்கணும், அப்போ தான் அந்த செல்வம் வந்து பயனுள்ளது. இல்லைன்னா பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் அந்த செல்வம் அப்படியே வீணாக போயிடும். அது வந்து ஒருவனது செல்வம் பயனற்றதாய் போவோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. 19 தன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கும் மன்னனது செயலானது எதற்கு ஒப்பானது என திருவள்ளுவர் கூறுகிறார்?
வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவனின் செயலுக்கு வந்து அந்த தன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரி விதிக்கும் மன்னனது செயலுக்கு ஒப்பாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறாரு. 20 பாடலோடு பொருந்தா இசையால் பயனில்லை என்னும் உவமையை கொண்ட திருக்குறளை எழுதுக. பார்த்தீங்கன்னா தெரியும், பாடலோடு பொருந்தா இசை அப்படின்னா பண்ணுன்னு பேர். பண். ஸோ என்ன திருக்குறள்னா, பண் என்னாம் பாட இயைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பிஜிடிஆர்பி எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தேர்ச்சி பெறட்டும். முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று வெற்றி அடைஞ்சு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும். அதுக்கு வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம். அதை அடைஞ்சிருக்கோம். நன்றி.